நம்மளோட இந்த ஃப்ரீ ஃபயரில் நமக்கு பிடிச்ச கேரக்டர் எத்தனையோ இருக்கும். நம்மளோட சைல்ட்ஹுட் மெமரி கேரக்டராக இருக்கலாம், இல்லைன்னா நல்ல ஸ்கில் இருக்க கேரக்டராக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கேரக்டர் வச்சு தான் இந்த மேட்ச் நான் ஆட போகிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப கேரக்டர் ஸ்கில் இல்லையா? இப்போ நீங்கள் எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவரே தான், நம்மளோட ஓஜி ஆடமு. இப்போ தலைவரோட பேரை மாற்றிட்டானுங்க. அது என்ன பொறுத்த கமெண்ட் பண்ணுங்க, நான் மறந்துட்டேன். ஐயோ, இறங்கணும்னு ஆரம்பிச்சிட்டாங்களே. எவன்டா அது? இப்போதான் இறங்கி கண்ணெடுக்கிறேன், அதுக்குள்ளே இவன் பாருங்களேன். இவனுக்கு நான் அடிக்கிறதுக்குள்ளே எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் மனசு கஷ்டப்படுற நடந்துக்கிறானுங்க பாருங்க. இந்த மினி ஊசி வச்சு அடிக்கிற அளவுக்கு நான் பாட்டு நினச்சிட்டாங்களோ. அது சரி, இந்த போட்டு வந்திருக்க கெட்டப்பை பார்த்து நினச்சதாலும் நினச்சிருக்கலாம். இங்கே ஒரு குளோவில் போட்டு வெயிட் பண்ணுவோம். அவன் மட்டும் அவசரப்பட்டு ஏறி போய் நம்மளை பொழந்துடும். அப்புறம் ஆரம்பத்தில் நம்ம மூத்த குடிக்கு சங்கு ஊதிடுவாங்க. அதனால கொஞ்சம் பொறுமையாக தான் இந்த மேட்ச் ஆடணும். அவன் என்னை தேடி வந்து அடிக்க மாட்டான். ஏன்னு தெரியுமா? நான் பின்னாடி கன்று வச்சிருந்தேன், அதோட நான் அவனை டேமேஜும் பண்ணனா. இப்போ நல்லா கண்ணெல்லாம் புறக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன வந்து பொழக்க வருவான் பாருங்க. அதுக்குள்ள நம்ம முடிவு எடுத்துடணும், நம்ம அவனை போய் பொழக்கிறது. நான் சொல்றேன், நீங்க பாருங்க. அவன் இந்த மில்லை விட்டு ஒரு அடி கூட நகர்ந்துருக்க மாட்டான். நான் நல்லா லூட் அடிச்சுட்டு அவனை போய் தேட கூட வேணாம். இப்போ நான் சைடில் இல்லைன்னா இது பின்னாடி போனேன்னா கூட கண்டிப்பாக அவன் இருக்கிறதுக்கு 100க்கு 100 வாய்ப்பு இருக்கு. எப்படி சொல்றேன்னா, அவன் அடிக்க இங்கே பாருங்க, இவர் தானே அவரு. உன்னை இன்னைக்கு பிரிச்சுடா, வாடா என்னையவா அடிக்கிற. ஓய், நல்ல வேலைக்கு ஏரியா கேர்ள்ஸ் பார்க்கல. எனக்கு லூட்டு பொறுக்கிட்டு வருவான்னு தெரியும். உனக்கு இவ்வளவுக்கு போய் சுற்றி அழுத்துற அளவுக்கு பொறுக்கிட்டு வருவான்னு எதிர்பார்க்கல. வந்து ஒரே அழுத்த அழுத்திட்டான். இல்லை, நான் அடிச்சிருக்கலாம், என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்குள்ள அவன் அழுத்திட்டான். இங்கே தான் அவனோட குளோவால் இருக்கு, என்னோட லூட்டும் இருக்கு. போய் எடுக்கலாமா? எடுக்கும்போது அவன் மட்டும் திருப்பி இங்கே வந்து திருப்பி போறா பாருங்க. இந்த தடவை மிஸ் ஆகாது, பொழந்துட வேண்டியதான். யாரா இவன் டேமேஜா இருக்கான்? சார் டைம் என்ன சார்? பேட் டைம். தேங்க்யூ. கிட்ட போனா தானே அழுத்துவான். இந்த தடவை என்கிட்ட ஸ்கேர் இருக்கு, பின்னாடி இந்த வழியை பொழந்துட வேண்டியதான். அடச்சாய், பின்னாடி பேனை மாட்டி வச்சுட்டு இருக்கான். ஒரு அடி கூட அவன் மேல படலை. நல்லா டெக்னிக்கா போயிட்டு இருக்கானே. 2-3 அடி மேல பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா அவன் திரும்பி என்ன ஏதுன்னு கூட பார்க்கல, இப்படி ஓடுறான். பின்னாடி இருந்து எவனும் பொழந்துட்டு போனோம் எனக்கு முன்னாடி. ஆனா அவனை விடக்கூடாது, இந்த சரிவுல தான் போயிட்டு இருப்பான். அந்த போறா பாருங்க. இந்த ஸ்கேர் கிட்ட இருந்தாலும் உனக்கு அடிக்காது, இதுல தூரமா வேற போயிட்டான். சைலன்சர் கண்டுபிடிச்சிருக்கலாம், சரி விட்டுட்டான். போயிட்டானே, போனால பரவாயில்ல. பின்னாடியே துரத்தி போயிட வேண்டியதான். அங்க குளோவால் போட்டிருக்கானா? அதே அதே குளோவால் தான். அப்ப கன்ஃபார்ம் அவன் இப்படியே மரத்து பின்னாடி ஒளிஞ்சு போய் மரத்து பின்னாடி வாடா. அவன் இருக்க போறதுக்கு நம்மள பொழந்துருவான். எங்க போறான்னு தெரியலையே. அந்த போயிட்டு இருக்கான். எப்படியாவது நான் அந்த கல்லுக்கிட்ட போயிட்டேன்னா அங்கிருந்து எய்ம் வச்சு அடிச்சிருவேன். வாடா பொழந்துடா. அவனை மறுபடியும் குளோவால் போட்டாலே இது வேலை கேட்குது. கல்லுக்கிட்ட போய் கரு எடுக்கணும். ஏன்னா குளோவாலும் ரொம்ப கம்மியா இருக்கு. இங்கிருந்து மெடிக்கிட்ட போட்டுட்டு அவன் எந்த பக்கம் போறான்னு உன்னிப்பா அவனை பார்க்கணும். மிஸ் ஆயிட்டானா போயிடுவான். இவனை நான் அடிச்சே ஆகணும். ஏறி போலான்னு முடிவு எடுத்தோன்னா நம்ம கிட்ட குளோவால் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இந்த மரத்துக்கிட்ட போய்ப்பான். ஏன்னா இங்கிருந்து எங்கிட்டு போனா நல்லா தெரியுமா. அதனால அவன் தப்பிக்க முயற்சி பண்ணானா கிட்ட போய் என்ன அதுன்னு பார்த்துட வேண்டியதான். அதனால கொஞ்சம் குளோவால் வர இங்கேயே வெயிட் பண்ணுவான். அவன் பாட்டு எமௌண்ட் கிட்ட தெரியுதுன்னு அங்கிருந்து எதையும் வச்சு அழுத்திடாம எங்கேயும் போலையே. அந்த குளோவால் கிட்ட தான் இருக்கான். இன்னும் ஒரு குளோவால் வந்துருச்சா. இப்போ பொழங்குற பாருங்க. இப்ப ஏன் அங்க குளோவால் போட்டா நினைப்பீங்க? அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். அங்கே குளோவால் போட்டாதான் நான் அங்க வந்து கவர் எடுக்க போறேன்னு நினைச்சு அங்கேயே பார்த்துட்டு இருப்பான். நான் சொன்னல, அங்கேயே பார்த்துட்டு இருக்கா பாருங்க. அந்த இடத்துல பொழந்துட வேண்டியதான். சக்சஸ். எப்படியோ பின்னாடியே விரட்டிட்டு வந்து பண்ணியாச்சு. இப்போ இருங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா திருப்பி இவங்க இறங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே லூட்ல இறங்கினா மறுபடியும் அவனை அடிச்சு 2வது போனி பண்ணிட வேண்டியதான். ஆளை காணும். அப்ப இதுக்கு முன்னாடி எவனாவது அவன் அங்கே அடிச்சிருப்பானோ என்ன எதுவும் தெரியல. எதுக்கு நம்ம இந்த சைடு மேடில் ஏறுவோம்? ஏன்னா வரும்போது கிளைடர் உசார் பண்ணு வந்தேன், அதை யூஸ் பண்ணி பார்க்கலான்னு தான். அது மட்டும் இல்லாம இது மேலே ஏறி போனோன்னா அவன் இறங்கினா கூட நமக்கு நல்லா தெரியும். அதனால இங்க இருந்தே அடிச்சிடலாம். அதனாலதான் ஓகே பாருங்க. இன்னொரு தவறானே இல்ல, அது அவன் இல்லைன்னு நினைக்கிறேன். அவன் பச்சை கலர்ல ட்ரெஸ் போட்டுருந்தான். இந்த லூட் எடுக்க வரானோ இவன் வேற ஆளு. அப்படியே 2வது பணி பண்ணிடுவான். குளோவால போட்டானே. இப்போ சரிவா இறங்கி போனா நல்லா அடி விழுகுமே. இப்போ கிளைடர் யூஸ் பண்ணிட வேண்டியதான். இதுதான் யூஸ் பண்றதுக்கான சரியான நேரம். ஏன்னா இங்கிருந்து கிளைடர் யூஸ் பண்ணி சைடுல போய் இறங்கிட்டோன்னா அவனை ஈஸியா அங்கிருந்து ஸ்கோப் போட்டு அடிச்சிடலாம். இல்லைன்னா கிட்ட கூடி போய் அடிக்கலாம். இங்கிருந்து பறப்பான். ஏன்னா நேரா போனோன்னா உங்கள்கிட்ட அடி வாங்கி தரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இங்க இருந்து பார்த்துட்டே போகணும். எங்க இருக்கானா அதே குளோவால் கிட்ட தான் இருக்கான். அடிக்கிறான் பாருங்க. ஐயோ, எப்படியாவது இப்ப கீழே இருக்கணும். இந்த பங்கு கிட்ட இறங்கிட வேண்டியதான். பெட்ரோல் பங்கு தானே இது. இங்க இருந்து பார்ப்போம் எங்க போறானே.
அவன் என்னதான் நோக்கி வந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். தவற பாருங்க எப்போ அழுத்து போ. ஐயோ தப்பிச்சு போடுறானே. போய் அடிக்கலாமா? வேணாம் எனக்கு என்னமோ நான் மாட்டிடுவேன்னு தோணுது. அது மட்டும் இல்லாம சைடில் வேற ஏதோ ஒரு குறி காட்டுது. அந்த வீட்டில் எவ்வளோ இருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ போனானா அவனுக்கு நல்லா எசமா இருக்கும், நம்மளை பொழந்துருவான். நான் பாலத்தில் போயிட்டு இப்படியே ஏறி நான் அந்த பக்கம் போயிடுறேன். நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அந்த பக்கம் போய் கிட்ட கில் அடிச்சுக்கலாம். ஏன்னா இப்பயே நம்ம மூத்தக்கூடிய சாக விட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு உயிர் வேஸ்ட்டாக போயிடும். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தடவை தான் இறக்கி விடுவானுங்க. அது அப்பவே அந்த பச்சை சட்டக்காரன் என்ன பொழந்துட்டான். அதனால இப்போ நான் செத்தேன்னா திருப்பி இறங்கவே மாட்டேன். இவரை வச்சு கொஞ்சம் லாஸ்ட் ஜோன் வரையாவது போயிடணும். போய் எடுக்க முடியுமாலாம் எனக்கு தெரியல. நான் அதுக்காகவும் கூட இந்த மேட்ச் வரல. இவரை வச்சு ஒரு மேட்ச் ஆடிடணும் கேரக்டர் ஸ்கில்லே இல்லாம. அதனால அப்புறம் இந்த ஜோனை விட்டு போக ஏதாவது வண்டி கிடைச்சா நல்லா இருக்கும். நல்ல வண்டி தான், ஆனா இதை இப்ப எடுத்துட்டு போவேனா. இங்க ஒரு பூஸ்ட் இருக்கு, இதை போட்டு நான் நடந்து கூட போய்க்கிறேன். ஏன்னா இப்ப எவனாவது என்ன மாதிரி இங்க இருந்து ஓடிட்டு இருக்குது, நான் இந்த வண்டியில போறத பார்த்துட்டு என்ன அவங்க பொழந்துட்டாங்கன்னா அப்புறம் மூத்த கூடி அவ்வளவுதான் முடிஞ்சு. அதனால நான் ஓடியே போய்க்கிறேன். அதை சொல்லல பாருங்க, இங்க இருந்து இவனும் போயிட்டு இருக்கேன் நம்மள மாதிரியே. அடுத்த போனிக்கு ஆள் கிடைச்சிட்டான். இங்க இருந்தே அவனை பொழந்துட வேண்டியதான். கொஞ்சம் கிட்ட போய்ப்போம், அப்பதான் நல்லா அடிபடுவோம். மாட்டான் பாருங்க. எப்படியும் அடுத்த போனியும் பண்ணியாச்சு. இப்ப நான் ஜோனுக்குள்ள போகும்போது அப்படியே இந்த லூட்டே அடிச்சுட்டு போயிடலாம். ஒரே ஜாலி தான் போக. நல்லா லூட்டு பொறுக்கிட்டு வந்திருக்கானு. சாரி ப்ரோ, நான் மன்னிச்சுக்கோங்க. அங்கே போருங்க, எல்லாம் ஜோனுக்குள்ள இருந்தா போயிட்டு இருக்கானுங்க. இன்னொருத்த ஜோனுக்குள்ள இருந்து போறான். அவன் இங்கிருந்து அடிக்க வேணாம், ஆனா அவன் ஜோனுக்குள்ள சேஃபா போயிடுவான். நம்மள ஜோனுக்குள்ள இருந்து பொழக்கிறதுக்காக தேவையே இல்லை. இப்போ உள்ள போயிட்டு அவன் எந்த பக்கம் போறான், இந்த சைட்ல போயிட்டு இருக்கான் பாருங்க. அடிக்க வேணாம் அவன் கிறந்த முன்ன பொழந்துட்டானா போச்சு. நம்ம எதுக்கும் சேஃபா ஒரு இடத்துக்கு போய்ப்போம். அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பார்த்து போவோன்னு அடிக்கிறதுக்கு. என்ன ஏதோ கார் இங்க இருந்து கார் எடுத்துட்டு போறானே, எப்படியாவது போய்க்கணும். ஐயோ காரை விட்டுட்டு குதிச்சுட்டான். நம்ம வந்து பொழக்க போறானோ. இதே அது நம்ம ஜோனுக்குள்ள இருந்து வரும்போது அடிச்சோமே, அவனா இருக்குமோ? ஆமா அவரே தான். மன்னிச்சுக்கோங்க ப்ரோ, எனக்கு தான் கில்லு தேவைன்னு அடிச்சுட்டேன், மன்னிச்சுக்கோங்க. அழுகிற மாதிரி சிம்பிள்லாம் போறானே. அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி வாங்க ப்ரோ, பாத்துக்கலாம். சம்மந்தெல்லாம் பேசிட்டு இருக்கணும். ஐயோ மறுபடியும் போடுறானே. இப்போ நேரா போனா வேலைக்கு ஆகாது, கரெக்ட் தானே? ஜிப்லைனை பிடிச்சி போயிடுவோமா? ஏன்னா ஜிப்லைனை பிடிச்சி போனோன்னா ஜோனை தாண்டி போயிடலாம். கீழே இருந்து எவனும் அடிக்காம இருந்தா சரி. அடிக்காம இருந்தானா சேஃபா ஜோனுக்குள்ள போயிடலாம். இங்கே இறங்கிட்டு ஐயோ பொழக்கிறாங்களே. இந்த சைடு வேணா இருக்கணும். நல்லா டேமேஜ் கொடுத்துட்டான். கீழே இருந்து அடிச்சிட்டு இருக்கான் பாருங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த மான்செட்டருக்கு எடுத்துட்டு போடா பாருங்க. அவனதான் இருக்கணும். அவன் மேல அவ்வளவு கோவத்தை இந்த சைடு இருக்க மேல காமிச்சிட வேண்டியதான். 2-3 பாம்பு எடுத்து வீசணும்னா இந்த சைடு வந்து கில்லு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் 3வது புனிய பண்ணிடலாம். டேமேஜ் 49 போச்சு. இருந்தாலும் அது 10வது சைட்ல இருந்து எவனா வரானே. இந்த பக்கம் வேற என்ன எவனா பாக்குற மாதிரி வேற காட்டுது. இது வேலைக்காகாது. இருக்கிற இன்னொரு பாம்பையும் எரிஞ்சிட்டு பேசாம இந்த பக்கம் ஓடி போயிடுவோம். சேஃபான இடத்துக்கு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜோன் வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வெளியே போய்க்கலாம். இப்போ இருக்கிற ஒரே சேஃபான இடம் இந்த சலூன் கடை தான். ஆனால் அதுலேயும் எவனோ உட்காந்துட்டு இருக்கேன். நான் பாதியில போயிட்டு ஜன்னல் அவனை பார்த்துட்டு இந்த பக்கம் ஓடியாந்துட்டேன். இந்த சைடு வேற 2 பேரும் அடிச்சுக்க மாதிரி காட்டுது. இங்கே ஒருத்தர் இருக்கா பாருங்க, இவன் அப்படியே ஓசிக்கல எடுத்துட வேண்டியதான். ஐயோ சுதாரிச்சுட்டானே. இப்போ போனா நம்மளை பொழந்துருவான். இப்போ நான் எப்படியாவது இந்த சலூன் கடைக்குள்ள போயிட்டேன்னா தப்பிச்சிருவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சைடு இருந்து வந்தாங்கன்னா என்ன விரிகொண்டு அடிக்க போறோம். இவன் யார் இப்படி உட்காந்துட்டு இருக்கான்? ஆளு பத்தது கூட தெரியாம ஐயோ தேவலாம அடிச்சு உசு பேத்தி விட்டுட்டோமோ. இந்த பொழக்கிறானே. குளோவில் போட்டு சுற்றி வீடு கட்டி மெடிக்கிட்ட போடுறான். சாம மேலே ஏறி போய் உட்காந்துருக்கலாம். அவனை அடிச்சு இப்போ அவனை வெறி கொண்டு விரட்டிட்டு வேற வந்துட்டான். பின்னாடி நின்று உடைக்கினான். ஐயோ எரிஞ்சிட்டானே. அந்த அடிக்க போறான், பொழக்க போறான். எப்படியாவது இன்னும் 2-3 குளோவில் போட்டு வீடை கட்டுறான். சைட்ல இருந்து அடிச்சுட்டானே. மெடிக்கிட்ட சுட்டு ஐயோ என்ன எடுத்துட்டே இருக்கு. வெளியே போனா வேலைக்கு ஆகுமா? இப்போ நான் எப்படியாவது உள்ள போயிடணும். இனிமே கீழே என்ன வேலைக்கு ஆகாது. அவனை மேலே வர வச்சு எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். இங்கே ஒரு மெடிக்கிட்ட போட்டுட்டு இது தெரிஞ்சிருந்தாலும் அந்த சைடு வந்திருக்கவே மாட்டேனே. பேசாம ஜோனுக்குள்ளேயே ஓடி வந்திருக்கலாம். ஜிப்லைனை பிடிச்சி இந்த பக்கம் வரணும் வந்து பெரிய ஆபத்தில் மாட்டிக்கிட்ட போல. இந்த நாக்குட்டி வேற படத்தை உள்ளவா. அவன் தான் நம்மளை பொழக்கிறான்னு தெரியுதே. ஜோனெல்லாம் பார்க்கக்கூடாது. மேலே எப்படியாவது போயிட வேண்டியதான். இந்த பக்கம் குதிச்சு அந்த பக்கம் போயிடுறேன். அவன் அந்த சைடு தான் அவனாவது போட்டு அடிச்சிட்டு இருப்பான். அதனால இந்த சைடு போடுறான். அவன் என்ன பார்க்க மாட்டான். எப்படியோ இங்கே போயிட்டு இருக்கேன். இவன் யாரு? எவனா இருந்தாலும் பொழந்துட வேண்டியதான். எப்படியோ லாஸ்ட் ஜோன் வரை வந்துட்டேன். இன்னும் 9 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த 9 பேரையும் சமாளிச்சு நான் எப்படி போய் இருக்க போறேன்னு தெரியல. நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது.